நாடாளுமன்றத்தில் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எதிர்த்து கேள்வி கேட்போர் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புகார் கூறியுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக எம்பி பார்த்திபன் அவர்கள் அவைக்கே இன்று வரவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை அமளியிலே ஈடுபட்டார் என்று சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்றால் அவங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே தவிர உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எந்த கணக்கிலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கேள்வி கேட்பவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையிலேயே நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பிற்கு ஒரு குந்தகம் விளைவித்த, இறையாண்மைக்கு ஒரு பாதகம் விளைவித்த ஒரு பாஜக எம்பி பிரதாப் சின்ஹா அவர் அதே நாடாளுமன்ற அவையில உட்கார்ந்துருக்காரு. அவர் அந்த நாட்டை பாதுகாக்கன்னு போராடுற எங்களை அவங்க இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. நாங்க இந்த இடைநீக்கம் பண்றதுக்கெல்லாம் அச்சப்பட போறது இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியின் எம்பிக்களை இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி அச்சுறுத்தி குரல் வலையை நெரிச்சு ஒரு சர்வாதிகார அரசாங்கத்தை நடத்தி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. எங்களெல்லாம் அச்சுறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நாங்க பணிய போறது இல்லை. நாங்க 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நாளைக்கு அவைக்குள்ள போக முடியாது. நாங்க நிச்சயமா வெளியில இருந்து போராடுவோம். நாளைக்கு எங்களுடைய போராட்டத்தை நாளைக்கு இந்தியா கூட்டணியின் எம்பிக்கள் அவையில தொடர்ந்து நடத்துவாங்க.